Hi everyone. ஸோ நாம இப்போ வந்து நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஃபோர்த் பார்ட்கான வீடியோஸ் தான் வந்து பார்க்க போறோம் ஓகேவா. ஸோ இதுதான் நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லாஸ்ட் பார்ட்டும் கூட ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Who has released book Bangladesh Liberation at 50 years? Bijoy with Synergy India Pakistan War 1971 ஓகேவா. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் வார் எப்போ நடந்தது அப்படின்னா 1971 வந்து 1971ல வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கான வார் வந்து நடந்தது. ஸோ டிசம்பர் மந்த்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 13 டேஸ் கிட்ட வந்து இந்த வார் வந்து நடந்தது. டிசம்பர் 3ல ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 16 வரைக்குமே இந்த வார் நடந்தது. அண்ட் இந்த வார்ல இந்தியா வின் பண்ணதுக்கு அப்புறமா பங்களாதேஷுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது கிடைச்சது ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பங்களாதேஷை வந்து பாகிஸ்தான் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 1971 வார்ல வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானை வின் பண்ணதுக்கு அப்புறமா பங்களாதேஷுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது ஓகே. அண்ட் இந்த இயர் 2021ல வந்து பங்களாதேஷ் வந்து அதோடைய அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் உடைய 50 இயர்ஸ்க்கான செலிப்ரேஷனையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. ஸோ அது ரிலேட்டடான புக் தான் எது அப்படின்னா இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் அட் 50 இயர்ஸ் விஜய் வித் சினர்ஜி இந்தியா பாகிஸ்தான் வார் 1971. இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த புக்கை யாரு ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்மி சீஃப் இருக்கார் இல்லையா, யாரு, மனோஜ் முகுந்த் நர்வானே அப்படின்ற பர்சன் ஓகேவா. ஸோ அவர் தான் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஓகேவா. அண்ட் இந்தியன் இவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்தியாவுடைய ஆர்மி சீஃப் ஓகேவா. அண்ட் இந்தியன் ஆர்மி டேவை நம்ம எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Jan 15 வந்து இந்தியன் ஆர்மி டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா. அண்ட் இந்தியன் நேவி டே இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ இந்தியன் நேவி டே எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா December 4 வந்து இந்தியன் நேவி டே செலிப்ரேட் பண்றோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் இருக்கு இல்லையா, இது எப்போல இருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சுன்னு சொன்னேன். டிசம்பர் 13ல இருந்து 16 வரைக்கும் நடந்துச்சு ஓகேவா. அண்ட் டிசம்பர் 4th வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து பாகிஸ்தான் நேவியோடைய ஹெட் குவார்டர்ஸை வந்து அழிச்சாங்க ஓகேவா. ஸோ அந்த வெற்றி காரணமாக தான் December 4 அப்படின்றத நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இந்தியன் நேவி டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். Which airport has become the first airport in South Asia to commence a Rosenberg டாக்டிக்கல் ஸ்டிமுலேட்டர் ஓகேவா. ஸோ இந்த ரோசன்பர்க் டாக்டிக்கல் ஸ்டிமுலேட்டர் இருக்கு இல்லையா, இந்த ரோசன்பர்க் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரியால இருக்கிற ஒரு கம்பெனி ஓகேவா. ஸோ இந்த கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரியன் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற ஒரு கம்பெனி தான் இது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாக்டிக்கல் சிமுலேட்டர் அப்படின்னா நம்மளுடைய ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ எங்கேயாவது ஃபயர் ஆக்சிடென்ட் இருந்தா அங்க யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் அதை எல்லாம் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அதையெல்லாம் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி தான் எது அப்படின்னா இந்த ரோசன்பர்க் அப்படின்ற ஒரு கம்பெனி ஓகேவா. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சவுத் ஏஷியால ஓகேவா. ஸோ சவுத் ஏஷியால நிறைய கண்ட்ரிஸ் இருக்கா, மியான்மர், தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், இந்தியா, ஸ்ரீலங்கா ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஏஷியன்ல சவுத் சைடு இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிற சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல ஒரு ஏர்போர்ட்ல ஓகேவா. ஸோ ஒரு ஏர்போர்ட்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீ டெமான்ஸ்ட்ரேஷனை வந்து காட்டியிருக்காங்க ஓகேவா. ஸோ எவ்வளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்தாலும் ஓகே, அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தா கூட அதை எப்படி வந்து நல்ல வேலை வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனை வந்து ஒரு ஏர்போர்ட்ல வந்து பண்ணாங்க. அது எந்த ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஓகேவா. இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல தான் வந்து இதோடைய இந்த ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு ஓகே. ஸோ எதுக்காக வந்து இந்த which airport has become the first airport in South Asia to commence a Rosenberg tactical stimulator. ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட்டை வந்து எஃபிஷியன்ட் வேல வந்து நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை தான் வந்து எந்த ஏர்போர்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஏர்போர்ட்ல ப்ரொவைடும் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அண்ட் டபோலிம் ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவால இருக்கு. குருகாசிதாஸ் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அம்ரிஸ்டர்ல இருக்கு ஓகேவா. ஸோ அம்ரிஸ்டர் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா பஞ்சாப்ல இருக்கு ஓகே. அண்ட் லால் பகதூர் சாஸ்திரி ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாரணாசியில இருக்கு. அண்ட் குஷிநகர் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து உத்தரப்பிரதேஷ்ல தான் இருக்கு ஓகேவா. அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல தானே நமக்கு தெரியும் இந்தியாலேயே வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிற ஒரே ஸ்டேட் எது, உத்தரப்பிரதேஷ் தான். ஆல்ரெடி என்ன இருக்கு, லால் பகதூர் சாஸ்திரி, குஷிநகர் இருக்கா. ஸோ இன்னொன்னு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சௌத்ரி சரண் சிங் ஏர்போர்ட். இது எங்க இருக்கு அப்படின்னா லக்னோல இருக்கு ஓகேவா. அண்ட் குஷிநகர் ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல தானே நமக்கு தெரியும் இந்தியாலேயே வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிற ஒரே ஸ்டேட் எது, உத்தரப்பிரதேஷ் தான். ஆல்ரெடி என்ன இருக்கு, லால் பகதூர் சாஸ்திரி, குஷிநகர் இருக்கா. ஸோ இன்னொன்னு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சௌத்ரி சரண் சிங் ஏர்போர்ட். இது எங்க இருக்கு அப்படின்னா
அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அயோத்தியா ஏர்போர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஏர்போர்ட் அங்க வரப்போகுது அப்படின்னா அயோத்தியா ஏர்போர்ட் வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது 2022ல வந்து அதை ரன்னிங்க்கு வந்து கொண்டு வர போறாங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன்னா வந்து என்ன ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நொய்டா ஏர்போர்ட். ஓகேவா, ஸோ இந்த நொய்டா ஏர்போர்ட்டுக்கு இப்பதான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோனும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் recently RBI floated draft scheme for amalgamation of PMC bank with which bank? So ரீசெண்டா RBI என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த PMC பேங்க் இருக்கு இல்லையா, பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க். ஓகேவா, ஸோ PMC பேங்கோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ இந்த பேங்க் வந்து லாஸ்ட்ல ரன் ஆகுறதுனால நம்மளுடைய RBI வந்து இந்த பேங்கை வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட அமால்கமேட் ஆகுறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ எந்த ஆர்கனைசேஷனோட அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி SFB. ஓகேவா, ஸோ யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரீசெண்டா எந்த கோஆபரேட்டிவ் பேங்கை வந்து மர்ஜ் அமால்கமேட் ஆகுறதுக்கான பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறமா பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து எதோட ஒரு பார்ட் ஆயிரும் அப்படின்னா இந்த யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா. ஓகேவா, ஸோ இதோடைய ஒரு பார்ட் ஆயிரும். அண்ட் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா இருக்கட்டும், உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஓகேவா, ஸோ இதுக்கு மூணுக்குமே ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல தான் வந்து இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அண்ட் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நொய்டால இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா, அண்ட் பேமெண்ட் பேங்க்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா, ஸோ நம்ம பேமெண்ட்ஸ் பேங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாருடைய கமிட்டிக்கு கீழே வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு, யாரு ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நச்கிட் மோர் கமிட்டி தான் வந்து பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் செட் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அண்ட் பேமெண்ட் பேங்கோடைய பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100 crore. ஓகேவா, அண்ட் நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா, ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது எந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உஷாத் ரோட் கமிட்டி தான் வந்து யாரு உஷாத் ரோட்டுடைய கமிட்டி தான் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை வந்து செட் பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுத்தாங்க. அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கான பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 200 crore. ஓகேவா, ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கான பெய்ட் அப் கேபிட்டல் 200 crore. அண்ட் லோன்ஸா இருக்கட்டும், ஓகேவா, ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் இது எல்லாமே வந்து பேமெண்ட் பேங்க்கால வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. பட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க் பண்ற எல்லா ஆப்ரேஷன்ஸையுமே வந்து அவங்க பண்ணுவாங்க, பட் ஸ்மாலர் ஸ்கேல்ல பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்தியாவில் இருக்கிற ரிமோட் ஏரியாஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எங்கெங்கெல்லாம் பேங்கிங் சர்வீசஸ் இல்லையோ அந்தந்த பிளேஸ்ல எல்லாம் வந்து இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றத செட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் வந்து ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்து இவங்க எவ்வளோ பெர்சென்ட்டுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 75% ஆஃப் தி லோன் வந்து இவங்க மெயினா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அண்ட் RRB இருக்கு இல்லையா, ரீஜனல் ரூரல் பேங்க். ஓகேவா, ஸோ அவங்களுமே வந்து அவங்களுடைய லோன்ல 75% வந்து அவங்க எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செக்டார் லெண்டிங்க்கு தான் வந்து ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு தான் கொடுக்கணும். அண்ட் இந்தியாவில் இருக்கிற கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்ஸ்க்கு வந்து எவ்வளோ பெர்சென்ட்கான லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40% ஆஃப் தி லோன்ஸ் வந்து அவங்க ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் Indian Oil, Bharat Petroleum Corporation Limited and Hindustan Petroleum Corporation Limited announced the launch of model retail outlet scheme named as which of the following? நம்மளுடைய இந்தியன் ஆயிலா இருக்கட்டும், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். ஓகேவா, ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாடல் ரீட்டைல் அவுட்லெட் ஸ்கீம் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த மாடல் ரீட்டைல் அவுட்லெட் ஸ்கீமுக்கு வந்து ஒரு நேம் இருக்கு, அந்த நேம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் ரீட்டைல் அவுட்லெட் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பெட்ரோல் பங்க்ஸ்ல வந்து அமௌண்ட் பே பண்றோம் இல்லையா, ஸோ அதுல வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அதுக்கான டெக்னாலஜிஸை வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸுக்கு வந்து பெஸ்ட் சர்வீசஸை கொடுக்கணும் அப்படின்ற மெயின் ரீசனுக்காக தான் வந்து இந்த ஸ்கீமை இவங்க ஸ்டார்ட் பண்ணதே. ஓகேவா, ஸோ ஹைஜீன் டாய்லெட் சர்வீஸா இருக்கட்டும், இல்ல டெக்னாலஜி இனோவேஷன்ஸா இருக்கட்டும், ஸோ அந்த பெட்ரோல் பங்க்ல என்னென்னலாம் அவங்களால வந்து கஸ்டமர்ஸுக்கு ஆன சர்வீசஸை வந்து பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை எல்லாமே வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே கொடுக்குறாங்க. அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டர்ஃபன் அப்படின்றது தான். ஓகேவா, அண்ட் இது மட்டும் இல்லாம ரீசெண்டா இவங்க வந்து இந்த டர்ஃபன் அட் ஃபீட்பேக் அப்படின்றதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் இந்த ஃபீட்பேக் மூலியமா வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கான ஃபீட்பேக்கை வந்து இதுல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்
who called the adoption of future technologies for grassroots policing requirements and development of interoperable technologies which would benefit police force across the country. Okay va? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் டெக்னாலஜி ஃபார் கிராஸ் ரூட் போலீசிங் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியாவில் வந்து நிறைய கிரைம்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகேவா? ஸோ ஹியூமன் டிராஃபிக்கிங்காக இருக்கட்டும், இல்லை உமன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக கிரைம்ஸாக இருக்கட்டும், இல்லை சைபர் ரிலேட்டடாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ சைபர் ரிலேட்டடாக வந்து அதிகமான ஃப்ராட்ஸஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய போலீஸ் ஃபோர்ஸையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி வைஸாக வந்து அவங்களையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிராஸ் ரூட் லெவலில் இருந்து போலீஸ் ஃபோர்ஸுக்குமே வந்து நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜி, ஸோ ஃபியூச்சர்லயுமே வந்து போலீஸ் ஃபோர்ஸ் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதை லான்ச் பண்ண பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதை யார் லான்ச் பண்ணா அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார் இல்லையா? ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ போலீஸ் ஃபோர்ஸ்ல அவங்களுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் இதை லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Which bank has announced the launch of its online platform Trade Emerge? இந்த ட்ரேட் எமர்ஜ் அப்படின்றத எந்த பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸோ எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயினா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ். ஸோ ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் தானே பண்ணுவாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து அவங்களுடைய ட்ரேடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷனுக்கான டிஜிட்டல் வேல வந்து டிரான்சாக்ட் பண்றதுக்கான ஒரு வேவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ட்ரேட் எமர்ஜ் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த பேங்க் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் மெர்ச்சன்ட் ஆப் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று லான்ச் பண்ணாங்களா? ஓகேவா? ஸோ அவங்களுடைய மெர்ச்சன்ட்ஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து அவங்களுக்கு டிஜிட்டல்ல வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இண்டஸ் மெர்ச்சன்ட் ஆப் அப்படின்றத வந்து அவங்களுடைய மெர்ச்சன்ட் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஐசிஐசிஐ பேங்க் வந்து அவங்களுடைய ட்ரேடர்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, ஸோ அவங்களுக்கான டிரான்சாக்ஷனை வந்து இன்னும் சிம்பிள் அண்ட் ஈஸியா வேல வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரேட் எமர்ஜ் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வேவை வந்து ரீசெண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், how much amount of loan was given by World Bank for school learning project in Andhra Pradesh? ஓகேவா? ஸோ வேர்ல்ட் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டோட வந்து ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுக்கான லேர்னிங் வேவை வந்து இன்னும் எஃபிஷியண்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த டைப்பா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கான லோன் அமௌண்ட் தான் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 250 மில்லியன் வரைக்குமான லோனை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் வேர்ல்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா வாஷிங்டன் டிசில வந்து அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அண்ட் அதோடைய ஹெட் பர்சனா யார் ஆக்ட் பண்றா அப்படின்னா டேவிட் மால்பாஸ் அப்படின்ற பர்சன் வந்து ஹெட் பர்சனா ஆக்ட் பண்றாங்க. ஓகே. அண்ட் ஆந்திர பிரதேசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்திர பிரதேசோடைய சிஎம்ஆ யார் இருக்கா? ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்ற பர்சன். அண்ட் கவர்னரா யார் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன் அப்படின்ற பர்சன் வந்து கவர்னரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்ட் பேங்க் ஆந்திர பிரதேஷ் வந்து அங்க இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டீச்சிங்ஸ் எல்லாம் அண்ட் லேர்னிங் கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை இன்னும் எஃபிஷியன்ட் வேலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 250 மில்லியனுக்கு வந்து லோன் அமௌண்ட்கான எம்ஓயு வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who is the author of book Resolved Uniting Nations in a Divided World? ஓகேவா? ஸோ ரிசால்வ் யுனைட்டிங் நேஷன்ஸ் இன் அ டிவைடட் வேர்ல்ட் இந்த புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பான் கி மூன் அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8th யுனைடெட் நேஷன்ஸ் உடைய செக்ரட்டரி ஜெனரலா இருக்கிற பர்சன். ஓகேவா? ஸோ இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் உடைய செக்ரட்டரி ஜெனரலா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனியோ குட்டரஸ் அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா? ஓகேவா? ஸோ இவர் வந்து 9th யுனைடெட் நேஷன்ஸ் உடைய செக்ரட்டரி ஜெனரலா இருக்கிற பர்சன். ஓகேவா? ஸோ
இவருக்கு முன்னாடி இருந்தவர் தான் யாரு அப்படின்னா பான் கி மூன் அப்படின்ற பர்சன். ஸோ அவர் எழுதின புக் தான் என்ன அப்படின்னா யுனைட்டிங் நேஷன்ஸ் இன் அ டிவைடட் வேர்ல்ட். ஓகேவா? ஸோ பாலிடிக்ஸா இருக்கட்டும், அவர் லைஃப்ல அவர் மீட் பண்ண சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை எல்லாமே வந்து இந்த புக்ல இந்த பர்சன் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஜோ பிடன் வந்து இப்போ கரண்ட்ல யூஎஸ் உடைய பிரசிடென்டா இருக்கிற பர்சன். டேவிட் மால்பாஸ் இப்பதான் பார்த்தோம் வேர்ல்ட் பேங்க் உடைய சேர் பர்சனா இருக்கிற பர்சன். அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் யாரு அப்படின்னா யூஎஸ் உடைய ப்ரீவியஸ் பிரசிடென்டா இருந்த person. Next one. What is the name of world's first multimodal brain imaging data and analytics developed at DPT National Brain Research Center, Haryana? ஓகேவா? ஸோ ஹரியானால நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நேஷனல் பிரைன் ரிசர்ச் சென்டர் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா மல்டி மாடல் பிரைன் இமேஜிங் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா நமக்கு பிரெயின் ரிலேட்டடா அந்த எம்ஆர்ஐ அந்த ஸ்கேனிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல வந்து ஒரு பெஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேனிங் அண்ட் இந்த ஸ்கேனிங் எம்ஆர்ஐ பண்றது மூலியமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரெயின்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையுமே வந்து அவங்களுக்கு கிளியர் இமேஜோட தெரியும் அப்படின்றது தான். ஸோ இதை யாரு லான்ச் பண்ணா, யாரு இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் இருக்கார் இல்லையா? ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து ஹரியானால இதை இனாகிரேட் பண்ணி வச்ச பர்சன். அண்ட் அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்வதேஷ் அப்படின்றது. ஓகேவா? அண்ட் ஹரியானாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹரியானாவுடைய சிஎம்ஆ யார் இருக்கா அப்படின்னா மனோகர் லால் கட்டர் அப்படின்ற பர்சன் வந்து சிஎம்ஆ இருக்காங்க. அண்ட் பண்டாரு தட்டாத்தாரியா அப்படின்ற பர்சன் வந்து கவர்னரா இருக்காங்க. How much amount of loan was signed between India and ADB to strengthen and improve primary healthcare in urban areas of 13 states? ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஏடிபியும் வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா இந்தியால இருக்கிற 13 ஸ்டேட்ஸுக்கு பிரைமரி ஹெல்த் கேர். ஓகேவா? ஸோ அங்க இருக்கிற அர்பன் ஏரியாஸ்ல 13 ஸ்டேட்ஸ்ல இருக்கிற அர்பன் ஏரியாஸ்ல பிரைமரி ஹெல்த் கேர் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த டைப் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரைமரி ஹெல்த் கேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து ஓகேவா? ஸோ நமக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் பட்டாலோ ஓகேவா? ஸோ பிரைமரியா வந்து நமக்கு பேசிக் ஹெல்த் கேர் வந்து தேவைப்படும் இல்லையா? ஓகேவா? ஸோ சடனா பிரெக்னன்சியா இருக்கட்டும், இல்ல நமக்கு ஏதாவது பூச்சியோ இல்ல ஏதாவது கடிச்சது அப்படின்னா ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பேசிக் ஹெல்த் கேர் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இந்தியால இருக்கிற இந்த 13 ஸ்டேட்ஸ்ல இருக்க அர்பன் ஏரியாஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து இந்த லோன் வந்து ஏடிபி ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 300 மில்லியனுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் ஏடிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிலா பிலிப்பைன்ஸ்ல வந்து அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. மசாட்சுகு அசகாவா. ஓகேவா? யாரு மசாட்சுகு அசகாவா அப்படின்ற பர்சன் வந்து ஏடிபி உடைய ஹெட் பர்சனா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், with which country India launched the first of its kind program for lateral entry for women researchers in joint R&D projects? R&D அப்படின்றது என்ன? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து ஓரளவுக்கு எல்லா செக்டார்ஸ்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டார்ஸ்லையுமே உமன்ஸ் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அண்ட் அதிகமான உமன்ஸ் வந்து இந்த செக்டார்ஸ்லையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோடைய சேர்ந்து ஸோ இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல லேட்டரல் என்ட்ரியா கூட உமன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது மாதிரியான ஒரு எம்ஓயு தான் சைன் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரியோட அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி கூட தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜெர்மனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கேபிட்டலா என்ன இருக்கு அப்படின்னா பெர்லின் அண்ட் அதோடைய கரன்சியா வந்து யூரோ அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கேபிட்டல் வந்து கேன்பரா, ஆஸ்திரேலியன் டாலர் அப்படின்றது அவங்களுடைய கரன்சி. ஓகேவா? ஸோ யூகேவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லண்டன் வந்து அவங்களுடைய கேபிட்டலா இருக்கு அண்ட் பவுண்ட் ஸ்ட்ரில்லிங் அப்படின்றது வந்து அவங்களுடைய கரன்சியா இருக்கு. யூஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாஷிங்டன் டிசி வந்து கேபிட்டல் அண்ட் யூஎஸ் உடைய கரன்சி வந்து ஆப்வியஸா டாலர். பிரான்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாரிஸ் அண்ட் யூரோ வந்து அவங்களுடைய கரன்சியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், who has been appointed as a independent non-executive director of the board of Hero Moto
காப் கம்பெனி ஓகேவா. ஸோ இந்த ஹீரோ மோட் காப் கம்பெனி இருக்கு இல்லையா, இதோடைய இண்டிபெண்டன்ட் டைரக்டரா எந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஜினிஷ் குமார் அப்படின்ற பர்சனை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி எஸ்பிஐ உடைய சேர்மனா ஆக்ட் பண்ண பர்சன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹெச்எஸ்பிசிக்கும் நான் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்காரு. பாரத் பேக்கு வந்து சேர்மனா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் ஓகேவா. ஸோ ரீசெண்டா ஹீரோ மோட் கார்ப்புக்கு வந்து எந்த பர்சனா இண்டிபெண்டன்ட் நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஜினிஷ் குமார் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உதய் கோட்டக் யாரு, கோட்டக் மஹிந்திரா பேங்க் உடைய ஃபவுண்டர். அண்ட் தினேஷ் குமார் காரா வந்து இப்போ கரண்ட்ல வந்து எஸ்பிஐ உடைய சேர்மனா இருக்கிற பர்சன். அண்ட் இந்திரா நோயி அப்படின்ற பர்சன் வந்து இதுக்கு முன்னாடி பெப்சிகோக்கு வந்து சிஇஓவா இருந்த person. The Cherry Blossom Festival 2021 was celebrated in which state? So already சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் அப்படின்றது வந்து எந்த ஸ்டேட்ல கண்டக்ட் பண்ற ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேகாலயால கண்டக்ட் பண்ற ஃபெஸ்டிவல் ஓகேவா. ஸோ மேகாலயோட கேபிட்டல் என்னது அப்படின்னா ஷிலாங். கொராட் சங்மா அப்படின்ற பர்சன் வந்து கவர்னரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாம மேகாலயால வேற என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா வங்காளா, அப்படி இல்லைன்னா 100 ட்ரம் ஃபெஸ்டிவல் அப்படின்றத வந்து மேகாலயால செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. ஸோ போனாலு பத்துக்கமா அப்படின்ற ஃபெஸ்டிவலை வந்து இந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா தெலுங்கானா ஸ்டேட்ல வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல், காலா நமக் ஃபெஸ்டிவல் ஓகேவா. ஸோ என்னது காலா நமக், காலா நமக், ஸ்ட்ராபெரி அண்ட் ஜாக்ரி ஃபெஸ்டிவல். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸை கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் The 7th India International Science Festival 2021 will be held in which state? ஓகேவா. இந்தியாவுடைய இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் உடைய எத்தனாவது எடிஷன்? 7th எடிஷன். ஸோ எடிஷன் அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது ஓகேவா. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா அது எத்தனாவது எடிஷன் நடக்குது ஓகேவா. ஸோ இதுலயும் சரி நிறைய கண்ட்ரிஸோட எக்ஸசைஸும் பண்ணுவாங்க இல்லையா ஓகேவா. ஸோ அது எத்தனாவது எடிஷன் பண்றாங்க அண்ட் யார் யார் பண்றாங்க அண்ட் எந்த பிளேஸ்ல பண்றாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அண்ட் இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய எத்தனாவது எடிஷன் அண்ட் அது எந்த பிளேஸ்ல நடக்குது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ 7th எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்ல நடந்தது அப்படின்னா கோவால தான் வந்து நடந்தது ஓகேவா. அண்ட் ரீசெண்டா கோவால 52nd இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும் வந்து ரீசெண்டா அங்கதான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் இதுல வந்து பர்சனாலிட்டி ஆஃப் தி இயரா வந்து எந்த 2 பர்சனை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹேமா மாலினி அண்ட் பிரசூன் ஜோஷி அப்படின்ற 2 பர்சனை வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல பர்சனாலிட்டி ஆஃப் தி இயரா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5-day bilineal trilateral exercise Dosti was conducted between Maldives, India and which other country? ஓகேவா. ஸோ தோஸ்தி அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து எந்த இட்ஸ் அ ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ் ஓகேவா. ஸோ எந்த கண்ட்ரி 3 கண்ட்ரிக்கும் நடுவில் நடந்தது. ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க பிட்வீன் இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3rd கண்ட்ரியா இதுல எந்த கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா தான் வந்து பண்ணாங்க ஓகேவா. அண்ட் இது என்னன்னு சொல்லியிருக்காங்க பைலீனியல் ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ். ஸோ ட்ரைலேட்டர்னா 3 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பைலீனியல் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டைம் கண்டக்ட் பண்ணது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 15th எடிஷன் ஓகேவா. அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1991ல வந்து இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ் தான் இந்த தோஸ்தி அப்படின்ற எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் 2010க்கு அப்புறமா தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து இதுல ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் As per Ministry of State for Fisheries and Information and Broadcasting, Dr. L. Murugan, government targeted to increase country's marine export to how much amount by 2024 to 2025? ஓகேவா. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல ஃபிஷரிஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டரா யார் இருக்கா அப்படின்னா எல் முருகன் இருக்காரு ஓகேவா. ஸோ மினிஸ்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி மினிஸ்டரா யாரு யூனியன் மினிஸ்டருக்கு கீழே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புருஷோத்தம் ரூபெல்லா அப்படின்ற பர்சன் தான் இருக்காங்க ஓகேவா. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல இந்த பொசிஷன்ல இந்த போஸ்ட்ல இந்த போர்ட்ஃபோலியோல இருக்கிறது யாரு அப்படின்னா எல் முருகன் ஓகேவா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியுடைய மரைன் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ இதை 2024 to 2025ல நம்ம எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா 1 lakh crore வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா.
ஸோ மெரைன் எக்ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம 2024 to 2025 எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணுமா 1 lakh crore. ஸோ ஃபிஷரிஸ் அண்ட் அந்த கடல்ல கிடைக்கிற உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா, அதுதான் மெரைன் எக்ஸ்போர்ட் அப்படின்றது. ஸோ அதனுடைய டோட்டலா வந்து 2024 to 2025 1 lakh வரைக்குமான எக்ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத டார்கெட்டா வந்து செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், according to findings of National Family and Health Survey 5, what is the recent sex ratio of a female to males in India? ஓகேவா. ஸோ செக்ஸ் ரேஷியோ வந்து ஃபீமேல் டு மேல் கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் 2011 அதாவது 2011 நம்மளுடைய பாப்புலேஷன் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அந்த பாப்புலேஷன் ரெக்கார்ட் படி 940 ஃபீமேல்ஸுக்கு 1000 மேல்ஸ் இருந்தாங்க ஓகேவா. ஸோ 1000 மேல்ஸுக்கு எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 940 ஃபீமேல்ஸ் அப்படின்றது இருந்தாங்க. பட் இப்போ இந்த நேஷனல் ஃபேமிலி அண்ட் ஹெல்த் சர்வே இருக்கு இல்லையா, இவங்களுடைய ரெக்கார்ட் படி ஃபீமேல் டு மேல் ரேஷியோ எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1020 ஃபீமேல்ஸுக்கு 1000 மேல்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ 1000 மேல்ஸுக்கு எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னா 1020 ஃபீமேல்ஸ் வந்து இருக்காங்க. இது ஒரு நல்ல சைன் தான் ஓகேவா. ஸோ ஃபீமேல்ஸ் உடைய செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல ஓகேவா. ஸோ எல்லா செக்டார்ஸ்லயுமே வந்து இப்போ ஃபீமேல்ஸ் அப்படின்றத வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அண்ட் ஈவன் செக்ஸ் ரேஷியோலையுமே வந்து ஃபீமேல்ஸ் உடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ 2011 1000 மேல்ஸுக்கு 940 ஃபீமேல்ஸ் தான் இருந்தாங்க. பட் 2021 10 இயர்ஸ்ல வந்து 1000 மேல்ஸுக்கு எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னா 1020 ஃபீமேல்ஸ் அப்படின்றது இருக்காங்க. Renewable wood-based products can help combat climate change and achieve the Sustainable Development Goals. This report was published by which organization? ஓகேவா. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நேம்ல அப்படின்னா Renewable wood-based products can help combat climate change and achieve the Sustainable Development Goals. ஓகேவா. ஸோ இந்த ரெனுவபிள் வுட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் ஓகேவா. ஸோ இது வந்து நம்மளுடைய கிளைமேட் சேஞ்சை வந்து டேக்கிள் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸையுமே வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் படி 2015 இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து கொண்டு வந்தாங்களா. டோட்டலா எத்தனை கோல்ஸ் இருக்கு அப்படின்னா டோட்டலா 17 கோல்ஸ் இருக்கு. இதை எப்பைக்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பை 2030 இந்த 17 கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 17 கோல்ஸ்ல ஒன் ஆஃப் தி கோல் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஓகேவா. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சை காம்பாக்ட் பண்றதுக்கும் சரி எஃபிஷியன்ட் வேல டேக்கிள் பண்றதுக்கும் அண்ட் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்றதுக்கும் இந்த ரெனுவபிள் வுட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வந்து அச்சீவ் பண்ணும், நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோம் இட்டாலியில இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு ஓகேவா. WHO-வா இருக்கட்டும். ஓகே. ஸோ WHO உடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெனீவால இருக்கு ஓகேவா. யுனெஸ்கோ அண்ட் OECDக்கான ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ்ல இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்கான ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நைரோபில வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், Garben Muguruza won the WTA finals title 2021. She hails from which country? ஓகேவா. ஸோ இந்த கார்பன் முகுருசா அப்படின்ற பர்சன் வந்து எந்த கேம் ரிலேட்டட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டென்னிஸ் ரிலேட்டட் ஆனவங்க தான் ஓகேவா. ஸோ இவங்க வந்து WTA ஃபைனல்ஸ் டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்த பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரியை சேர்ந்த பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா she is from Spain. ஓகேவா. Next one. Recently, Peter Fiala was appointed as a PM of which country? So Peter Fiala அப்படின்றவரை வந்து எந்த கண்ட்ரியோடைய PM அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியோடைய PM அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செக் ரிபப்ளிக்குடைய PM தான் வந்து அந்த பர்சன் ஓகேவா. ஸோ பராக் அப்படின்றது வந்து இவங்களுடைய கேபிட்டல் அண்ட் க்ரோனோ அப்படின்றது வந்து செக் ரிபப்ளிக்குடைய கரன்சியா வந்து இருக்கு ஓகேவா. கென்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைரோபி தான் வந்து அதோடைய கேபிட்டலா இருக்கு. இட்டாலிக்கு கேபிட்டல் வந்து ரோம், சேச்சல்ஸ்க்கு வந்து கேபிட்டலா வந்து விக்டோரியா இருக்கு அண்ட் பிரான்ஸுக்கு கேபிட்டலா வந்து பாரிஸ் அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்,
which bank has inked a MOU with Puducherry Cooperative Milk Produced Union to provide a loan to individual dairy farmers. ஓகேவா? ஸோ ஒரு பேங்க் வந்து புதுச்சேரியில இருக்கிற கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன்ஸ் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் டைரி ஃபார்மர்ஸுக்கு வந்து லோன் கொடுத்து ஹெல்ப் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பேங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ தான். ஓகேவா? ஸோ எஸ்பிஐ வந்து ரீசெண்டா புதுச்சேரி கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியனோட சைன் டைப் பண்ணி அந்த ஸ்டேட்ல இருக்கிற டைரி ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே வந்து லோன் ப்ரொவைட் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் புதுச்சேரியுடைய சிஎம்ஆ வந்து ரங்கசாமி அப்படின்ற பர்சன் இருக்காங்க. கவர்னரா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்ற பர்சன் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Next one, how much amount will be invested by the center in creating health infrastructures in the country over the next 5 years? ஓகேவா? ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நம்ம ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 64,000 crore. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொரோனானாலேயே இந்த கொரோனா சுச்சுவேஷன்லயே பார்த்துக்கலாம் நம்மளுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வரும்போது அதுக்கான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ செகண்ட் வேவ்ல வந்து ஆக்சிஜன் கிடைக்காமயே வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஃபியூச்சர்ல எந்த நோய்கள் வந்தாலுமே வந்து அதை வந்து சமாளிக்கக்கூடிய அளவுல நம்மளுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்தியால வந்து ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண போறாங்க. அதுக்காக அவங்க டோட்டலா அலோகேட் பண்ண அமௌண்ட் தான் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 64,000 crore. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன்சுக் மண்டாவியா அப்படின்ற பர்சன் வந்து நம்மளுடைய யூனியன் ஹெல்த் மினிஸ்டரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற person. Next one, recently government inked agreement with which body for water management? So water management காக ரீசெண்டா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணிருக்காங்க? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து நமக்கு இருக்கிற ரிசோர்சஸை வந்து அப்படியே விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதும் ஒரு ரீசன். ஓகே? ஸோ அவங்களும் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனும் வந்து இந்த பேசிக் நீட்ஸா இருக்கிற வாட்டர்ஸ்க்கு வந்து கஷ்டப்படக்கூடாது இல்லை. இப்பவே வந்து நிறைய பிளேசஸ்ல வந்து இந்தியால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதை வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆயிருக்கட்டும், இல்ல வாட்டர் பொல்யூட் ஆகாம பாதுகாத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேஸ்ட் வாட்டரை வந்து நம்ம எப்படி ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வாட்டர் மேனேஜ்மெண்ட்ஸ் அண்ட் வாட்டர் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதே எல்லாத்துக்கும் அந்த ரீசன்ஸ்க்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுனிசெஃப் கூட தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே? அண்ட் WHO, WTO இது ரெண்டுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெனீவால இருக்கு. யுனெஸ்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பாரிஸ்ல இருக்கு. அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? நைரோபில இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், which NGO was awarded with Indira Gandhi Prize for Peace, Disarmament and Development? So every year வந்து இந்திரா காந்தி நேம்ல வந்து இந்த பிரைஸ் ஃபார் பீஸ், டிசார்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்கான அவார்ட்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இயர் வந்து ஒரு என்ஜிஓக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. அந்த என்ஜிஓ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள்ஸ் அண்ட் வல்னரபிள் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து குவாலிட்டியான எஜுகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே? இந்தியால இருக்கிற வல்னரபிள் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து இந்த என்ஜிஓ ப்ரொவைட் பண்ணதுக்காக அவங்களுக்கு இந்த இந்திரா காந்தி பிரைஸ் ஃபார் பீஸ், டிசார்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த என்ஜிஓ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த என்ஜிஓடைய நேம் வந்து பிரதம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், who has been appointed chairman of the panel to monitor Central Vista ப்ராஜெக்ட்? ஓகேவா? ஸோ இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா இப்போ வந்து டெல்லியில என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு நியூ பார்லிமெண்ட் வந்து பில் பண்ணிட்டு இருக்காங்களா? ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு
ஸ்பெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. ராஷ்டிரபதி பவன்ல இருந்து இந்தியா கேட் வரைக்குமான ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படின்றது. பிரைம் மினிஸ்டருக்கான நியூ ஆஃபீஸா இருக்கலாம், நியூ பார்லிமெண்ட்ஸ் ஓகேவா, மினிஸ்டர்ஸ் ஹவுஸ் இந்த மாதிரி எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஓகேவா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படின்றது. அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கான டைம் டு டைம் ரிப்போர்ட்டை வந்து குடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ டு மானிட்டர் தி சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்ஸ் அதை மானிட்டர் பண்ணி என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரத்தன் பி வட்டல் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி 2018 ஆர் 19 அந்த பீரியட்ல வந்து இந்தியாவுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரியா வந்து ஆக்ட் பண்ண பர்சன். நெக்ஸ்ட், who has been appointed as the chairman of the Central Board of Indirect Tax and Customs. ஓகேவா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாஸ்க்கு வந்து சேர்மனா எந்த பர்சனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விவேக் ஜோஹ்ரி அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செப்டம்பர் மந்த்ல வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாஸ்க்கு வந்து சேர்மனா ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜேபி மஹபத்ரா இருக்கார் இல்லையா, அவரை வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாஸ்க்கு சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கு வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விவேக் ஜோஹ்ரி அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், which state was adjusted best perform in inland fisheries by the union government. ஓகேவா. ஸோ இந்த இன்லேண்ட் ஃபிஷரிஸ்ல வந்து எந்த ஸ்டேட் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற லேண்ட்ல வந்து ஃபிஷரிஸை அதாவது ஃபிஷ்ஷை வந்து வளர்க்குறது ஓகே. லேக்ஸா இருக்கலாம், இல்லை பவுண்ட்ஸா இருக்கலாம், ஏரி குளம், இல்லை அவங்களே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ்ல வந்து அவங்களுடைய லேண்ட்லயே வந்து இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இன்லேண்ட் ஃபிஷரிஸ்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா எந்த ஸ்டேட் வந்து அவார்ட் வாங்கியிருக்கு அப்படின்னா தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேவா. அண்ட் மெரைன் ஃபிஷரிஸ்ல ஓகேவா. ஸோ இன்லேண்ட் ஃபிஷரிஸ்ல தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ மெரைன் ஃபிஷரிஸ் ஓகே. ஸோ இந்த மெரைன் ஃபிஷரிஸ்ல எந்த ஸ்டேட்டுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ஓகேவா. ஸோ ஆந்திர பிரதேஷ்ல ஓஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஓகேவா. ஸோ அதாவது கடல்ல ஃபிஷரிஸை வந்து வளர்க்குறதுல பெஸ்ட் ஸ்டேட்டா வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்கு. ஸோ லேண்ட்ல அதாவது லேக்ஸ் பவுண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்ல ஃபிஷரிஸை வந்து வளர்க்குறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னா தெலுங்கானா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், what is India's rank in the world in organ donation and transplantation? ஓகேவா. ஸோ நம்ம ஆர்கன் டொனேஷன் அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டுலயே செகண்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன் எந்த கண்ட்ரி அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரி ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சைனா இருக்காங்க. பட் இவ்வளோ பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸ்லையுமே நம்ம ஆர்கன் டொனேஷன் அண்ட் ஆர்கன் டொனேஷன் பண்றோமான்னு கேட்டால் அவ்வளோவாலாம் பண்றது இல்லை ஓகேவா. ஸோ அதை பற்றின அவேர்னஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அண்ட் டொனேட் பண்ண பர்சன்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்காங்க ஓகேவா. ஸோ அதில் இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பொசிஷன்ல வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ செகண்ட் பொசிஷன்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ இருக்காங்க ஓகேவா. ஸோ ஆர்கன் டொனேஷன் பத்தின அவேர்னஸை வந்து எல்லாருமே தெரிஞ்சு ஸோ அதிகமா ஆர்கன் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு ரீசன். நெக்ஸ்ட், who became the first Indian para power lifter to win a bronze medal in World Championship held in ஜார்ஜியா ஓகேவா. ஸோ ஜார்ஜியால ஜார்ஜியால என்ன நடந்தது அப்படின்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் நடந்தது ஓகேவா. ஸோ வேர்ல்ட் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்தது? ஜார்ஜியால நடந்தது. ஜார்ஜியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கேபிட்டலா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிப்லிசி அப்படின்றது வந்து அதோடைய கேபிட்டல், லிரா அப்படின்றது வந்து அதோடைய கரன்சியா இருக்கு ஓகேவா. ஸோ அதுல பிரோன்ஸ் மெடலை வந்து ஒரு இந்தியன் பர்சன் வின் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரம்ஜீத் குமார் அப்படின்ற பர்சன் ஓகேவா. ஸோ வேர்ல்ட் வெயிட் லிஃப்டிங் பாரா சாம்பியன்ஷிப் எங்க நடந்தது? ஜார்ஜியால நடந்தது. ஜார்ஜியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கேபிட்டல் டிப்லிசி அண்ட் கரன்சி வந்து லிரா ஓகேவா. ஸோ அந்த ஈவெண்ட்ல இந்தியாவை சேர்ந்த ஒரு பாரா அத்லெட் வந்து பிரோன்ஸ் மெடலை வின் பண்ணியிருக்காரு. அவருடைய நேம் என்ன அப்படின்னா பரம்ஜித் குமார். நெக்ஸ்ட், Union Cabinet has approved the privatization of the electricity distribution and retail supply business in which state? So
ஒரு ஸ்டேட் இல்ல யூனியன் டெரிட்டரியில இருக்கிற இந்த எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் ரீட்டைல் சப்ளை பிசினஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி இதை கவர்மெண்ட் தான் வச்சிட்டு இருக்காங்க. பட் இதை வந்து பிரைவேடைசேஷன் பண்ண போறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைவேடைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஓகேவா. சோ இந்த கம்பெனி வந்து நான் 100% வந்து சேல் பண்றேன் அப்படின்னா அது என்னவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரைவேடைசேஷன் வந்து ஆகும். ஓகே. ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதே கம்பெனில கவர்மெண்ட்டுடைய ஷேர் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ இது வந்து கவர்மெண்ட் கம்பெனியா தான் இருக்கும். இதே கவர்மெண்ட் கம்பெனில நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 50% ஷேரை வந்து செல் பண்றேன் அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஓகேவா. ஸோ 50% இல்ல 50%க்கு மேல எவ்வளோ வேணா செல் பண்ணலாம். ஓகேவா. ஸோ 50%க்கு மேல எவ்வளோ சேல் பண்ணாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 50%க்கு கம்மியா, ஓகேவா. ஸோ கவர்மெண்ட்டுடைய ஷேர் வந்து எந்த ஒரு கம்பெனியா வேணா இருக்கட்டும், அதுல வந்து கவர்மெண்ட்டுடைய ஷேர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 49%க்கு மேல வந்து இருக்கணும். ஓகேவா. ஸோ 49%க்கு மேல நம்ம எவ்வளோ ஷேர்ஸை வந்து சேல் பண்ணாலும் அதை வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கீழே தான் வரும். ஓகேவா. ஸோ அந்த இது அதாவது 50%க்கு மேல இல்ல இந்த 100% டோட்டலா, ஓகேவா. ஸோ கவர்மெண்ட்டுடைய ஷேர்ஸ் வந்து ஒரு கம்பெனில 49 விட கம்மியாகுது அப்படின்னா அது வந்து பிரைவேடைசேஷனுக்கு கீழே வந்துடும். ஓகேவா. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய ஷேர் வந்து ஒரு கம்பெனில 49% விட அதிகமா, ஓகேவா. 49% சொல்ல வேணாம். ஸோ என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 51% எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ எவ்வளோ அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய ஷேர் வந்து 51%க்கு அதிகமா இருந்தது அப்படின்னா 51%க்கு அதிகமா இருக்கணும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஷேர் கம்பெனி இல்ல கவர்மெண்ட் எய்டட் கம்பெனி அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஒரு கம்பெனில கவர்மெண்ட்டுடைய ஷேர் வந்து 51% வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் சேல் பண்றேன் அப்படின்னா அதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்ல, அது இல்லாம நான் கவர்மெண்டோடைய ஷேரை வந்து நான் 30% வச்சுக்கிட்டு, ஓகேவா. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் சேல் பண்றேன் அப்படின்னா அது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பிரைவேடைசேஷனுக்கு கீழே வரும். ஓகேவா. ஸோ ரீசெண்டா எந்த யூனியன் டெரிட்டரி இல்ல ஸ்டேட்ஸ்ல இருக்கிற இந்த எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பிரைவேடைசேஷன் பண்றாங்க, அதாவது 100%மே வந்து கவர்மெண்ட் ஷேர்ஸ் உடைய 100%மே சேல் பண்றாங்க அப்படின்னா தாதர் அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் டயூ அண்ட் டாமன். ஓகேவா. ஸோ ரீசெண்டா இது ரெண்டையுமே வந்து ஒன்னாக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தாதர் அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் டயூ அண்ட் டாமன் வந்து 2 யூனியன் டெரிட்டரியா இருந்தது. இப்போ அது ரெண்டையும் சேர்த்து ஒரே யூனியன் டெரிட்டரியா வந்து மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். Government has approved the proposals for construction how many houses under Pradhan Mantri Awas Yojana urban. ஓகேவா. இந்த பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா, இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2015ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அண்ட் பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல் அப்படின்ற 2 வந்து வந்துருச்சு. ஓகேவா. அண்ட் இதுல அர்பன்ல வந்து அர்பன் ஏரியாஸ்ல எவ்வளோ ஹவுசஸ வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3,61,000க்கான அப்ரூவலை வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீம்ல அர்பனுக்கு கீழே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பை 2022க்குள்ள அதாவது நெக்ஸ்ட் இயர்க்குள்ள வந்து 2 கோடி வீடை கட்டணும் அப்படின்றத டார்கெட்டாவும், ரூரல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2022க்குள்ள 3 கோடி வீடுகளை வந்து இந்த ஸ்கீம்க்கு கீழே கட்டணும் அப்படின்றத வந்து டார்கெட்டாவும் செட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். The Delhi airport has decided to become net zero carbon emission airport by which year? நம்மளுடைய டெல்லி ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, டெல்லி ஏர்போர்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா. ஓகேவா. ஸோ இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அது வந்து எந்த இயர்க்குள்ள வந்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷனா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2030க்குள்ள. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 2030க்குள்ள 50% வரைக்குமான கார்பன் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய கண்ட்ரி இந்தியா வந்து எந்த இயர்க்குள்ள இந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அச்சீவ் பண்றதா சொல்லியிருக்காங்க 2070. அண்ட் 2060க்குள்ள எந்தெந்த கண்ட்ரிலாம் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அச்சீவ் பண்றதா சொல்லியிருக்காங்க, ஒன்னு சைனா, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா. ஓகேவா. ஸோ இப்போ நடந்த COP26ல தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட். Which
which word was named as a word of the year 2021 by Collins Dictionary. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டிக்ஷனரியுமே அந்த இயர்க்கான மோஸ்ட் சர்ச் வேர்டை வந்து அந்த இயர் ஆஃப் தி வேர்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கொலின்ஸ் டிக்ஷனரியோடைய 2021க்கான இயர் ஆஃப் தி வேர்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்எஃப்டி. ஸோ என்எஃப்டி அப்படின்றது என்ன? நான் ஃபஞ்சபிள் ட்ரேடு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் ஓனர்ஷிப், ஒரு யூனிக்கான ஆர்ட்ஸ், ஒரு யூனிக் ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஆன்லைன் மூலியமா ஆக்ஷன்ஸ் பண்ணி வந்து ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ மெயினாக வந்து இதில் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் ஃபஞ்சபிள் ட்ரேடரை பற்றி ஆல்ரெடி நிறைய கிளாஸஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொலின்ஸ் டிக்ஷனரியோடைய வேர்ட் ஆஃப் தி இயராக வந்து எந்த வேர்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் ஃபஞ்சபிள் ட்ரேடரை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரீசன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைமாக டெக்ஸ் எஸ்எம்எஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதோடைய நேம் என்னது? மேரி கிறிஸ்மஸ் அப்படின்றதா. வோடாஃபோன் கம்பெனி தான் வந்து அதை 1992 ஃபர்ஸ்ட் டைமாக டெக்ஸ்ட் மெசேஜ், டெக்ஸ்ட் எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணாங்க. அதுதான். ஓகேவா? ஸோ அதை வந்து ரீசெண்டா இந்த நான் ஃபஞ்சபிள் ட்ரேட் மூலியமா வந்து அதை சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அண்ட் இதுக்கு ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து வேர்ட் ஆஃப் தி இயரா எதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேக்ஸ் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி வந்து வேர்ட் ஆஃப் தி இயரா வந்து எந்த வேர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரிசர்வன்ஸ் அப்படின்றத வந்து வேர்ட் ஆஃப் தி இயரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் dictionary.com இருக்காங்க இல்லையா? யாரு? dictionary.com அவங்க வந்து எந்த வேர்டை வந்து வேர்ட் ஆஃப் தி இயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலிஷிப் அப்படின்றத வந்து வேர்ட் ஆஃப் தி இயரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரி வந்து வேக்சின் அப்படின்றத வந்து அவங்க இந்த இயர்க்கான 2021க்கான வேர்ட் ஆஃப் தி இயரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், Kamadhenu Hitkari Munch has been selected as the best milk cooperative society and it is awarded Gopal Ratna Award by the Ministry of Animal Husbandry, Dairying and Fisheries, Government of India. The society belongs to which state? ஸோ இந்த காமதேனு ஹிட்காரி மன்ச் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பை இட் அண்ட் இட் இஸ் அவார்டட் கோபால் ரத்னா. யார் கொடுத்தா இதை பிரசன்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரிங் அண்ட் ஃபிஷரிஸ். ஓகேவா? இது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புருஷோத்தம் ரூபல். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஓகேவா? ஸோ நம்மளுடைய அனிமல் ஹஸ்பண்ட்ரி மினிஸ்டரா யார் இருக்கா அப்படின்னா புருஷோத்தம் ரூபல்லா அப்படின்ற பர்சன் தான் இருக்காரு. ஸோ அவர் தான் இந்த கோபால் ரத்னா அப்படின்ற அவார்டை வந்து இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த பெஸ்ட் மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா எதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காமதேனு ஹிட்காரி மன்ச் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் வந்து அது இருக்கு. நெக்ஸ்ட், அண்ட் இந்தியாலேயே வந்து ஹையஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் எந்த ஸ்டேட்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் வந்து இந்தியாலேயே ஹையஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் பண்ற ஸ்டேட். விச் பேங்க் been named the world's most important bank to health of the wider financial system according to the latest annual ranking of top lenders by global regulators. ஓகேவா? என்ன அப்படின்னா வேர்ல்டுலயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேங்க் டு தி ஹெல்த் ஆஃப் தி வைடர் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஸோ இந்த 2 இயர்ஸா வந்து நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக தான் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஹெல்த் ரிலேட்டடான கம்பெனிஸ் அண்ட் அதுக்கு ரிலேட்டடா நிறைய லோன்ஸை ப்ரொவைட் பண்ண பெஸ்ட் பேங்க் எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜேபி மோர்கன் சேஸ் தான் வந்து இந்த ஹெல்த் செக்டார்ஸ்ல அதிகமான லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணி பெஸ்ட் பேங்கா பிளேஸ் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட், அண்ட் ரீசெண்டா வந்து ஆர்பிஎல் பேங்க் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ ஆர்பிஎல் பேங்க்குடைய எம்டி அண்ட் சிஇஓவா யார் இருக்கா? விஸ்வபீர் அகுஜா அப்படின்ற பர்சன் இருந்தாங்க. ஸோ அவங்க சடனா வந்து மெடிக்கல் லீவுகளை போனதுனால இன்டம் எம்டி அண்ட் சிஇஓவா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் அகுஜா அப்படின்ற பர்சனை வந்து ஆர்பிஎல் பேங்க்குடைய எம்டி அண்ட் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who has become the first Indian to be honored with the knighthood of Parade Gulifa for his humanitarian and environmental protection efforts in business and movies. ஓகேவா? ஸோ எந்த பர்சனுக்கு வந்து இந்த நைட்ஹுட் ஆஃப் பரேட் குலேஃபா அப்படின்ற அவார்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் ஹிஸ் ஹியூமனிடேரியன் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்
எஃபோர்ட்ஸ் இன் பிசினஸ் அண்ட் மூவிஸ் ஓகேவா. ஸோ அவர் பண்ற அந்த பிசினஸ்ல வந்து என்விரான்மெண்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பண்ணதுனால அவருக்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க, நைட்ஹுட் ஆஃப் பரேட் குல்ஃபா. இது எந்த கண்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவார்டை கொடுத்தது வந்து இட்டாலி கண்ட்ரி தான் வந்து இந்த அவார்டை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எஸ்கே மோகன் ராய் அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், the Cabinet Committee on Economic Affairs gave its approval for the continuation of the Umbrella Scheme, Ocean Services Modeling Application Resource and Technology OSMART. Which ministry will implement the scheme? ஓகேவா, நம்மளுடைய கேபினெட் கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஓ ஸ்மார்ட் அப்படின்ற அம்பர்லா ஸ்கீமுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ஓ ஸ்மார்ட்கான ஃபுல் ஃபார்ம் தான் இது, ஓஷன் சர்வீசஸ் மாடலிங் அப்ளிகேஷன் ரிசோர்சஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஓஷன்ல வந்து நம்ம அதுல இருக்கிற ரிசோர்சஸை வந்து எந்த மாதிரியான எஃபெக்டிவ் வேஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம், அதுல என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ஸ்கீம். ஓகேவா, ஸோ இதுல வந்து விச் மினிஸ்ட்ரி வில் இம்ப்ளிமெண்ட் தி ஸ்கீம், இந்த ஸ்கீமை எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் இருக்காங்க இல்லையா. ஓகேவா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸா யார் ஆக்ட் பண்றா, ஜிதேந்திர சிங் அப்படின்ற பர்சனா. ஓகேவா, ஸோ அவர் தான் வந்து இந்த ஸ்கீம் ஓ ஸ்மார்ட் அப்படின்ற ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போற பர்சன். அண்ட் ஜல்சக்தி மினிஸ்டரா யார் இருக்கா, கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படின்ற பர்சன். அண்ட் 2024 இந்தியால வந்து ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றத அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுக்குமே டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த ஜல் ஜீவன் மிஷனுடைய மெயின் நோக்கம். அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜியா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்கே சிங் அப்படின்ற பர்சன் இருக்காங்க. அண்ட் என்விரான்மெண்டல் மினிஸ்டர் யார் இருக்கா அப்படின்னா, பூபேந்திர யாதவ் அப்படின்ற பர்சன் வந்து என்விரான்மெண்டல் மினிஸ்டரா ஆக்ட் பண்றாங்க. Which bank has entered into a co-lending partnership with Capri Global Capital, under which they will disburse a loan to MSME. ஓகேவா, ஸோ ஒரு பேங்க் வந்து கேப்ரி குளோபல் கேபிட்டலோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு என்பிஎஃப்சிஸ் டைப் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, எம்எஸ்எம்இஸ் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இந்த கேப்ரி குளோபல் நான் ஃபினான்ஸ் பேங்க் கம்பெனி ரெண்டு பேரும் டைப் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற எம்எஸ்எம்இ பர்சன்ஸுக்கு வந்து அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கான லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட், which country successfully launched a new testing satellite named Xi'an 11? So Xi'an 11 அப்படின்ற நேம்ல ஒரு நியூ சேட்டலைட்டை வந்து எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் லான்ச் பண்ணா அப்படின்னா, சைனா தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோபி டெசர்ட்ல இருந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, அண்ட் இந்த கோபி டெசர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மெயின் பார்ட் வந்து மங்கோலியால இருக்கு, பட் சம் ஆஃப் பார்ட் இந்த கோபி டெசர்ட்டுடைய சம் ஆஃப் தி பார்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சைனாலையும் இருக்கு. பட் இதை வந்து மங்கோலியால இருக்கிற கோபி டெசர்ட்ல இருக்கிற ஸ்பேஸ் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்க இருந்து தான் இந்த ஷியான் 11 அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who assumed charge as the 25th chief of the naval staff? நம்மளுடைய இந்தியன் நேவி சீஃபா 25th நேவி சீஃபா எந்த பர்சன் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆர் ஹரிகுமார் அப்படின்ற பர்சன். ஓகேவா, ஸோ கரம்பீர் சிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல யார் அப்பாயிண்ட் ஆயிருக்கா, ஆர் ஹரிகுமார் அப்படின்ற பர்சன் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. நம்மளுடைய ஆர்மி சீஃபா வந்து மனோஜ் முகுந்த் நர்வானே அப்படின்ற பர்சன் வந்து நம்மளுடைய ஆர்மி சீஃபா இருக்காங்க. அண்ட் ஏர்ஃபோர்ஸ்க்கான சீஃபா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏர் சீஃப் யாரு, விஆர் சௌத்ரி அப்படின்ற பர்சன் வந்து ஏர் சீஃபா இருக்காங்க. ஓகேவா, அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, October 8 வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். இந்தியன் ஆர்மி டே எப்போ செலிப்ரேட் பண்றோம்னு சொன்ன Jan 15. அண்ட் இந்தியன் நேவி டே. ஓகேவா, ஸோ இந்தியன் நேவி டே எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, December 4 தான் வந்து இந்தியன் நேவி டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், which company has been adjusted the winner of Startup India Grand Challenge 2021 in the medical device category of the Government of India? ஓகேவா, ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மெடிக்கல்
டிவைசஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ற கேட்டகரியில பெஸ்ட் ஸ்டார்ட் அப்பா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளா பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை தான் பெஸ்ட் மெடிக்கல் டிவைஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனியா சூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனியோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சஸ்கான் மெடிடெக் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேன்சர்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை வந்து இயர்லியாவே வந்து ஃபைன் பண்ற மாதிரியான ஒரு டிவைஸை தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டிவைஸை வந்து எங்கனாலுமே நம்ம எடுத்துட்டு போற அந்த வேலை வந்து அந்த டிவைஸை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் recently which INS was commissioned into the Indian Navy in Mumbai. ஓகேவா? ஸோ ரீசெண்டா இந்தியன் நேவி ஷிப் வந்து மும்பைல ஒரு நேவி ஷிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஐஎன்எஸ் உடைய 4th சீரீஸ் ஆஃப் தி ஷிப். ஸோ அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேலா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் who won the maiden single title on ATP Challenger Tour in Manama. ஸோ மனாமால நடந்த இந்த ATP Challenger டூர்ல வந்து ஒரு இந்தியன் பர்சன் தான் வந்து டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவருடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராம்குமார் ராமநாதன் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இந்த ஏடிபி சேலஞ்சர் டைட்டிலை வின் பண்ணது யாரு அப்படின்னா ராம்குமார் ராமநாதன் அப்படின்ற பர்சன் தான் வின் பண்ணாங்க. ஸோ எங்க இந்த ஏடிபி சேலஞ்ச் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனாமால நடந்தது. ஓகேவா? ஸோ மனாமா எந்த கண்ட்ரியோடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஹ்ரைனுடைய கேபிட்டலா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்டேட் லான்ச்ட் கிரந்தி ஷௌரிய கௌரவ் கைலாஷ் யாத்ரா. ஓகேவா? ஸோ இந்த கிரந்தி ஷௌரிய கௌரவ் கைலாஷ் யாத்ரா வந்து யாரை ஹானர் பண்றதுக்காக ஒரு ரேலி மாதிரி தான் இந்த யாத்ரா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. சிவராஜ் சிங் சௌகான் அப்படின்ற பர்சன் சிஎம்ஆ இருக்காரு. மங்குபாய் பட்டேல் அப்படின்ற பர்சன் வந்து கவர்னரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது யாரை ஹானர் பண்றதுக்காக இந்த ரேலியை வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அந்த ஸ்டேட்ல பிறந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டருடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயக் தந்தியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயக் தந்திய மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. பிரோட் அஹெர் வில்லேஜ்ல இருந்து இந்த ரேலி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இவரை வந்து இந்தியன் ராபின்ஹுட் அப்படின்னு சொல்லியும் இந்த பர்சனை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவருடைய டெத் ஆனிவர்சரியில தான் வந்து இந்த ரேலியை வந்து கண்டக்ட் பண்றாங்க. அவரை ஹானர் பண்றதுக்காக தான் அவருடைய பர்த் வில்லேஜ்ல இருந்து இந்த ரேலியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரீசெண்டா கிரந்தி ஷௌரிய கௌரவ் கைலாஷ் யாத்ராவை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் recently how much amount of cluster development fund was announced by finance minister Nirmala Sitharaman for Jammu and Kashmir. ஓகேவா? ஸோ ஓவராலா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 306 crore வந்து ஓவராலா அவங்க அலோகேட் பண்ணது. ஓகேவா? ஸோ இதுல இந்த 306 crore வந்து நம்ம என்னென்ன எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஓகேவா அண்ட் கிரெடிட் லிங்க்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பேங்க் கீழே எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இந்த 306 crore இந்த கிளஸ்டர் டெவலப்மெண்ட்காக எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 200 crore. ஓகேவா? ஸோ இந்த கிளஸ்டர் ஃபண்ட் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பேங்க்கு கீழே. ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன பேங்க்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். ஓகேவா? ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட்காக. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்ல இருக்கிற உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்டா தான் வந்து இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கான 5 lakh வரைக்குமான லோன்ஸையும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அங்க இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸ்க்காக அப் டு 5 lakh வரைக்குமான லோன்ஸை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் கொடுக்குறாங்க. அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து எதுக்கு கீழே இந்த லோனை ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற டூரிசம் அண்ட் ஹோட்டலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எவ்வளோக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப் டு 2 crore வரைக்குமான
லோன்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ்க்காக தான் வந்து இந்த கிரெடிட் லிங்க்டு ஸ்கீம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து 106 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கீழே எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 200 crore. அங்கே இருக்கிற உமன்ஸை வந்து எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் அண்ட் அங்கே இருக்கிற டூரிசம்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக 200 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. Recently, Ministry of Labor released a new series of a wage rate index with base year as which of the following. ஓகேவா? ஸோ வேஜ் ரேட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான பேஸ் இயரா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எந்த இயரை வச்சிருந்தோம் அப்படின்னா 1965 அப்படின்றத பேஸ் இயரா வச்சிருந்தோம். ஸோ இந்த இயர் வந்து வேஜ் ரேட் இண்டெக்ஸ்க்கான பேஸ் இயரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த இயரா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2016. ஓகேவா? ஸோ இந்த பேஸ் இயரை எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த இயர்ல ஓவராலா இருக்கிற ரேட் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இதை கொண்டு வருவாங்க. ஆல்ரெடி நேற்று கிளாஸ்ல பார்த்தோம் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய பேஸ் இயரா வந்து 2016 இருக்கு அப்படிங்கிறதையும் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய பேஸ் இயர் வந்து 2017 இருக்கு. ஸோ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது எதை மட்டும் அதுல எது மட்டும் இருக்கும் அப்படின்னா கூட்ஸ் மட்டும் இருக்கும். பட் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல தான் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் தான் அதை பேஸ் பண்ணி தான், அதாவது சிபிஐ பேஸ் பண்ணி தான் வந்து மெயினா நம்ம இந்தியாவில் இருக்கிற ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல வந்து ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவா ஸ்டேட்ல தான் வந்து per பர்சனுக்கு ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ஆவரேஜா 4.5 lakhsக்கு மேல இருக்கு. அண்ட் ஓவராலா நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் ஆவரேஜ் per பர்சன் வந்து 1.3 lakh வரைக்கும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் இருக்கிற ஸ்டேட் எது அப்படின்னா கோவா. அண்ட் லீஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் இருக்கிற ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீகார் தான் வந்து லீஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் ஆவரேஜ் பர்சன்ஸ்க்கு கீழே லீஸ்டா இருக்கிற ஸ்டேட். அண்ட் இந்தியாலேயே எந்த ஸ்டேட் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து ராஜஸ்தான். அண்ட் இந்தியாலேயே எந்த ஸ்டேட் வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் கேட்டகரிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவா தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், as per Modi, at what percent India's GDP grow will financial year 2022? ஓகேவா? ஸோ மோடி வந்து financial year 2022ல எவ்வளோ இந்தியாவுடைய ஜிடிபியா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9.3% வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு 2 daysக்கு முன்னாடி தான் வந்து நம்ம இந்த ரேட்ஸ் எல்லாம் வந்து படிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம செப்டம்பரா இருக்கலாம், இல்ல அக்டோபர், நவம்பர், ஸோ 3 மந்த்ஸ்லயுமே வந்து ஒவ்வொரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியுமே வந்து அவங்களுடைய ரேட்டிங்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி சம்டைம்ஸ் சேஞ்ச் கூட பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்பவுமே இந்த ரேட்டிங்ஸை மட்டும் நம்ம எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு 2 days முன்னாடி அதை எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா பார்த்துட்டு போகணும். ஸோ அவங்க எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு எந்த ரேட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ மோடிஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2022க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9.3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who become the first Indian to win Malaysian Open Squash Championship? ஓகேவா? ஸோ இந்த மலேசியன் ஓப்பன் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஸ்குவாஷ் பிளேயரா இருக்கிற சௌரவ் கோசல் அப்படின்ற பர்சன் தான் வந்து இதை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ரீசென்ட்லி US and UK signed a key deal in nuclear suballiance named AUKUS with which country? ரீசெண்டா யூஎஸ் அண்ட் யூகே சேர்ந்து இன்னொரு கண்ட்ரியோடைய நியூக்ளியர் சப் அலைன்ஸ்க்காக சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அலைன்ஸ் மூலியமா யூஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமா அவங்களுடைய சப்மரைன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஒரு சப்மரைனை வந்து அவங்க எப்படி பில்ட் பண்ணுவாங்க அப்படின்ற செக்யூர் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து அவங்க எந்த கண்ட்ரியோடையுமே ஷேர் பண்ணாம இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு சப்மரைனை வந்து அவங்க பில்ட் பண்ண போறாங்க. யாரு? யூஎஸ், யூகே அண்ட் ஆஸ்திரேலியா. ஓகேவா? ஸோ ஏ வந்து ஆஸ்திரேலியா, யூகே அண்ட் யூஎஸ். ஸோ இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்துதான் வந்து ஒரு நியூக்ளியர் சப் அலைன்ஸ் அப்படின்றத வந்து பில் பண்றாங்க. செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின், Sheikh Sabah Al-Khalid was sworn as a prime minister of which country? ஓகேவா? ஸோ இந்த ஷேக் சபா அல் காலித் அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா? ஸோ எந்த கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டரா வந்து எலெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவைத். ஓகேவா? ஸோ குவைத்தோடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவைத் சிட்டி தான் வந்து அதோடைய கேபிட்டல். அண்ட் தினார் அப்படின்றது வந்து அவங்களுடைய கரன்சியா
இருக்கு. ஓகேவா? ஸோ சூடான எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, கரட்டோம் அப்டின்றது வந்து அவங்களுடைய கேப்பிட்டல் அண்ட் பவுண்ட் அப்டின்றது அவங்களுடைய கரன்சி. சிரியாவ எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, டமாஸ்கஸ் வந்து அவங்களுடைய கேப்பிட்டலா இருக்கு. ஓகேவா? அண்ட் அவங்களுடைய கரன்சியும் பவுண்ட் தான். நார்த் கொரியாவ எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, பியாங்யாங் வந்து அவங்களுடைய கேப்பிட்டல், ஓன் அப்டின்றது அவங்களுடைய கரன்சி. ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, காபுல் அப்டின்றது அவங்களுடைய கேப்பிட்டல் அண்ட் அ அஃப்கானி அப்டின்றது அவங்களுடைய கரன்சியா வந்து இருக்கு. ஓகேவா? ஆ இதுக்கப்புறமா வந்து என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்டின்னா, இந்தியால சாரி வேர்ல்டுலயே வந்து பிட்காயின் சிட்டி அப்படின்றத வந்து ஒரு கண்ட்ரி வந்து பில்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ என்ன எந்த ஒரு கண்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிட்காயின் சிட்டி அப்படின்றதையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே கண்ட்ரி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி பிட்காயின் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து அவங்களுடைய அஃபிஷியல் கரன்சியாவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த கண்ட்ரி அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்வீடனுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ யாரு ஸ்வீடனுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இதுதான் நவம்பர் மந்த்க்கான 4த் பார்ட்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலியமா நம்ம நவம்பர் மந்த் ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க் யூ.